நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே. நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியா என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியா என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவே. இயேசுவின் நாமத்தினால உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாலை ஆராதனை வேளைக்கு கடந்த 4 மாதங்களும் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். அவர் செய்த நன்மைக்கு ஈடாக நாம் எண்ணத்தை செலுத்த முடியும். தேவனுடைய சமூகத்திலே வந்து மனதார நன்றி பாடல்களை பாடி கர்த்தரை நாம் ஆராதிக்கலாம். என்னோடு சேர்ந்து நீங்களும் ஆராதியுங்கள். வருகிற புதிய மாதம் இன்னும் உங்களுக்கு நிறைவான நன்மைகள் நிறைந்த மாதமாக கர்த்தர் மாற்றி தரட்டும். இந்த 4 மாதம் நடத்தி வந்த பாதைகள் இணைத்து சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கலாமா? கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல காத்தாரே பாடலாமா? எஸ் லார்ட் ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே. நல்லவரே வல்லவரே, ஆமே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவே. ஆமே நன்றியால் நன்றி ராஜா நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவே. துன்பங்கள் எந்த வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், துன்பங்கள் எந்த வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும் சொல்லலாமா? கண்மாலை தேவன் என்னுடன் இருக்க கலக்கம் இல்லை என் வாழ்விலே. கண்மாலை தேவன் என்னுடன் இருக்க கலக்கம் இல்லை என் வாழ்விலே. நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரடி. நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. ஆமென். நன்றி சொல்லி பாடுவே. நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் எந்த சூழலில் இருந்தாலும் நல்லவர்னு சொல்லி பாருங்களேன், வல்லவர்னு சொல்லி பாருங்களேன். பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்து
நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியா என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவே. மேகங்கள் மீது மன்னவன் இயேசு வேகம் வருவார் ஆனந்தமே. மேகங்கள் மீது மன்னவன் இயேசு வேகம் வருவார் ஆனந்தமே. கண்ணீர் துடைத்து பலனை கொடுக்க கர்த்தாதின் கர்த்தர் வருகின்றாரே. கண்ணீர் துடைத்து பலனை கொடுக்க கர்த்தாதின் கர்த்தர் வருகின்றாரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்த. சேர்த்து சொல்லுங்க, நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. ஹல்லேலூயா. எவ்வளவு நல்லவர் ஆண்டவர். எத்தனை நன்மைகளை நம்ம வாழ்க்கையில செஞ்சிருக்கிறார் அவர். நாம் நினைத்து பார்க்கணும். நினைத்து பார்க்கும் பொழுதுதான் பாடல்களை பாட முடியும். தாவீது சொல்கிறார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் பாடுவேன். அநேகர் கேட்கிறாங்க, என்ன செஞ்சிட்டார் அப்படின்னு. கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், ஒரு பலனை கொடுத்திருக்கிறார். பலவீனங்களிலே சுகவீனமான நேரங்களிலே தேவன் சுகத்தை கொடுத்தார. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் நம்மை ரட்சித்தார, நம்மை அழைத்தார, நம்மளை அபிஷேகம் பண்ணினாரு. எத்தனையோ நன்மைகளை தேவன் செஞ்சிட்டே இருக்கிறார். நமக்கு ஆலோசனைகளை கொடுக்கிறார். தாவீது சொல்கிறார், அவையில் என்ன கூடுமானால் மணலை பார்க்கலாம் அதிகம் அத்தனை ஆலோசனைகள் நம்ம கொடுக்கிறார், நம்மை நடத்துகிறார். நினைச்சு நம்ம நன்றி சொல்லிக் கொண்டே இருக்கணும். ஒரு இடத்துல 10 குஷ்டரோகிகள் ஆண்டவர்கிட்ட வந்து ஜெபிக்கிறாங்க. 10 பேரும் குஷ்டரோகிகள். ஆண்டவர் சொன்னாரு, நீங்க போங்கப்பா, ஊருக்கு வெளியே இருக்கிறாங்க, நீங்க போங்க, நீங்க போய் ஆசாரியத்துல போய் உங்களை காண்பீங்க அப்படிங்கிறாரு. அவங்களும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி போகும்போதே ஹீல் ஆகுறாங்க. போகும்போதே சுகம் நடக்குது. ஆசாரியர்கள்ட்ட சுகம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் போய் காண்பித்து வழி செலுத்திட்டு ஊருக்குள்ள போகணும். அதான் நியாய பிரமாணம். ஆனா இவர் வார்த்தையை நம்பி இவர் சொன்னா கரெக்டா இருக்கும், நடக்கும் அப்படி நம்பி போகும்போதே சுகம் அடைஞ்சாங்க. ஆனா வசனம் சொல்லுது, ஒரே ஒரு ஒருத்த மாத்திரம் திரும்பி வந்து ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து ஸ்தோத்தரித்தான். நன்றி அப்பா, வாழ்க்கையில சுகம் தந்தீங்களே நன்றி. எத்தனை பேர் சொல்றீங்க? மாலை நேரத்தில் அப்படியே பணிந்து விழுந்து, ஆண்டவரே செய்த நன்மைகளுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் என்ன கேட்டார் தெரியுமா? அப்பா, சுகம் பெற்றவங்க 10 பேர் அல்லவா, ஒருத்த மட்டும் வந்திருக்கீங்க, மற்ற 9 பேர் எங்கே அப்படின்னு கேட்கிறார். பாருங்க, இன்னைக்கு பல பேர் ஆண்டவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வாங்க, நன்றி சொல்ல மாட்டாங்க. அந்த 9 பேர் இருக்கிற இடத்துல நீங்க இருக்கக்கூடாது. அந்த ஒருவனாக நின்று நன்றி சொன்னான், அந்த இடத்துல நீங்க நிற்கணும். கர்த்தரவனை மறுபடியும் ஆசீர்வதித்து அனுப்பினார். எபிரேய பதத்துல அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், அவன் ஒருவன் மாத்திரம்தான் பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொண்டான். அப்படின்னு என்ன அர்த்தம்? வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, இந்த 9 பேருக்கு திரும்பவும் ஒருவேளை வியாதி வந்திருக்கலாம், அல்லது குடும்ப வாழ்விலோ பொருளாதாரத்திலே அவர்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்க முடியாது. ஆனால் இவன் மாத்திரம் திரும்ப இந்த வியாதி உனக்கு வரவே இல்லை. அது மாத்திரமல்ல, குடும்பம் பொருளாதாரம் சொல்லி பல பக்கங்களில் அவன் பரிபூர்ணமாக ஆஸ்வதிக்கப்பட்டான்னு வேத வல்லுநர் சொல்றான். அப்ப என்ன சொல்ல வர்றேன்? நன்றி சொல்லிட்டே இருங்க. நான் 4 மாதம் நடத்த காரியங்களுக்காக நன்றி சொல்லிக் கொண்டே இருங்க. தேவன்
நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க, நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க. என்ன நடக்கும்? நன்றி சொல்ல சொல்ல வருகிற புதிய மாதங்கள்ல பரிபூர்ணமான நன்மைகளை, ஒரு காரியத்துல தான் குறைவுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிற அந்த ஒரு காரியத்துல கூட கர்த்தர் பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். வருகிற மே மாதம், வருகிற மாதங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மை நிறைந்த மாதமா இருக்கும். நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிங்க. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்ற. எத்தனை பேர் நம்புறீங்க? சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே, நான் அமர்வதும் நான் எழுவதும், சொல்லுங்க, நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே, என்னை காண்பவரே, இனம் காப்பவரே, என்னை காண்பவரே. பாடும்போதே பிரசன்னம், ஒரு வெளிய பிரசன்னம் ஆளட்டும். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, ஆமே, தினம் காப்பவரே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றேன், சொல்லுங்க, ஆமே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றேன், படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றேன், நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றேன். நன்றி ராஜா இயேசு, ஓ நன்றி ராஜா, சொல்லுங்க, மறுபடியும் சொல்லலாமா? நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே. பாட 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 நன்றி சொல்ல 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 பரிபூர்ணத்துக்கு போவீங்க. என்னை காண்பவர், பயங்கள் எல்லாம் வெளியேறட்டும், அவிசுவாசம் வெளியேறட்டும். ஏன்னா அவர் நம்மை பார்க்கிறவர், நம்மை அருகிலிருந்து கவனிக்கிறவர், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறவர். ஆமே, கருவை கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே, கருவை கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே, அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமே, பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினே. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே,
தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே அப்பா, தீனம் காப்பவரே, முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்து. வார்த்தை சொல்லுங்களேன், வார்த்தை சொல்லுங்களேன் எல்லாரும் விசுவாசத்தோடு. ஓ, நாலா திசைகளிலும் கீழே மேல மறுபடியும் முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்து நிற்கின்றீர். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். நன்றி ராஜா. 4வது மாதத்தினுடைய இறுதி நாளிலே உங்களுடைய பாதத்தில் வந்து அமர்ந்து இயேசுவே நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக, ரட்சிப்பிற்காக, சுகத்திற்காக, பலத்திற்காக ஓ நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து மறுபடியும் நம்ம ஆராதிக்கலாம். பாருங்க, அழகா இருக்கு. சங்கீதம் 73 பைபிள் வச்சிருந்தீங்கன்னா எடுத்து பாருங்க. இந்த வசனத்தை உங்க கண்கள் பார்க்கட்டும். இன்னைக்கு உலகமே தீயில இருக்கும்போது, பயத்தில் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். என்ன நம்பிக்கை தெரியுமா? கர்த்தர் உங்கள் கரத்தை பிடிச்சிருக்கிறார். உங்க பிள்ளையுடைய கரத்தை கர்த்தர் பிடிச்சிருக்கிறார். நம்புறீங்களா? கர்த்தர் பிடிச்சிருக்கிறார். கர்த்தர் பிடிச்ச கரத்தை எதுவும் பிடிக்காது. மரணம் பிடிக்காது, வியாதி பிடிக்காது, மனுஷிக வல்லமைகள், பிசாசு, எந்த ஒரு மாந்திரிகளை பிடிக்க முடியாது. பாருங்களேன், 73வது சங்கீதம் 23வது வசனம் வாசிக்கிறேன், உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். சங்கீதக்காரன் சொல்றேன், ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன். அதான் பாடணும், திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கிறீர். இதுவரைக்கும் நீங்க கேட்கல, இதுவரைக்கும் நம்பல, இதுவரை விசுவாசிக்கிறோம். நான் இன்று ராத்திரில கேட்டு இருக்கிறீர்கள். இந்த கேட்ட வார்த்தையை நம்புங்க. என்ன கேட்டிருக்கிறீங்க? கர்த்தர் உங்க கரத்தை பிடிச்சிருக்கிறார். என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த கரத்தை கர்த்தர் பிடிச்சிருக்கிறார். பிடிச்சு என்ன செய்கிறார்? பிடிச்சு நடத்திட்டு போறார். கரம் பிடித்து நடத்துறார். அப்பா அப்படி கரம் பிடித்து நம்மளை நடத்துறார். அவர் எங்க நடத்துவாரு? சொல்லுங்களேன், எங்க நடத்துவார்? பசும் புல்லுல அமர்ந்த தண்ணீர் அண்டையில கொண்டு போய் விடுகிற தேவன். பாருங்க, அடுத்த வார்த்தை இன்னும் நல்லா இருக்குது. உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவில் என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வேன். நம்புறீங்களா? கர்த்தருடைய ஆலோசனையில் உங்க வாழ்க்கையில நிறைவேறிட்டு நீங்கள் தேவனோடு உறவாடுகிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னாங்க. தேவனோடு அந்த நடக்கிற அனுபவம், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், நடந்தான் வாசிக்கிறோம் பார்த்தீங்களா? அப்படியே அப்பாவுடைய கரம் பிடிச்சி நடத்துகிற அதை நீங்க விசுவாசிங்கன்னா, நம்புனீங்கன்னா, இதையும் நீங்க நம்பணும். என்ன நம்பணும்? அவருடைய ஆலோசனை தான் என் வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு. அவருடைய ஆலோசனையின்படிதான் எல்லாம் நிறைவேறிட்டு இருக்கு. தீமை எல்லாம் நன்மையா மாற்றிடுவார். தீமைன்னே என் வாழ்க்கையில எதுவுமே கிடையாது. சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். உங்க வரலாற்று புத்தகத்துல, உங்க வாழ்க்கை புத்தகத்துல தீமைங்கிற வார்த்தையே கிடையாது. உங்க அகராதியில தீமைங்கிறதே கிடையாது. தீமை எல்லாம் கர்த்தர் நன்மையாக சொல்லலாமா? உம் திருக்கரத்தால்
தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். சேர்ந்து சொல்லுங்க, உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி ஆமென். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திரு. உங்க வீட்டுல பாடல் சத்தம் கேட்கட்டும். நன்றாய் நீர் அறிந்து, நீங்கள் இருக்கிற அறைகள்ல துதியின் பிரசன்னம், துதி உட உங்க மேல இப்பொழுது அமரட்டும். துதி உட துக்கத்தை களைந்து போட்டு துதி உடையாள நிரப்பட்டும். நீங்க மாலையில அதான் ஆவியானவர் பேசுகிறார். நீங்க பேச சொன்ன காரியம் அதுதான். துக்கத்தை களைந்து துதியின் உடையாள அலங்கரிக்கட்டும். சொல்லலாமா? நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு. நல்ல கரங்களை தட்டி நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, ஓ நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி நன்றி நன்றி. பரிபூர்ணம் உங்களுக்கு காத்திருக்கிறது. ஆமென். இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு இயேசையா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீ எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர் அப்பா, நல்லவர் அப்பா, நல்லவர் அப்பா. ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம் ஐயா. எஸ் எஸ், நன்றி ராஜா. 4 மாதங்களை நடத்தி வந்தீரே, நன்றி நன்றி நன்றி. கிருபையாக கிருபையாக எங்களை நடத்தி வந்தீரே, நன்றி ராஜா. கண்மணி போல எங்களை காத்து வந்தீரே, நன்றி ராஜா. பறந்து காக்கிற பட்சியை போல உங்க மேல ஆதரவா இருந்தார். பறந்து காக்கிற பட்சி போல, கோழித்த குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல உங்களுக்கு பாதுகாப்பா இருந்தாரே, நன்றி சொல்லுங்களேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா. மாலை ஆராதனை நோக்கம் அதுதான். நன்றி நன்றி நன்றி. Yes Lord, hallelujah. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஸ்தோத்திரிங்க, ஸ்தோத்திரிங்க, ஸ்தோத்திரிங்க. Hallelujah, 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 hallelujah. Yes Lord, hallelujah. Remana Shantana Ravolo Shigalere Nalara Shantana இயேசுவே. எங்களோடு இணைக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களோடு சேர்ந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வருகிற புதிய மாதங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும், குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு பெருக்கத்தின் நாட்களா இருக்கட்டும். தொழில் செய்கிற பிள்ளைகளுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரட்டும். என்னோடு சேர்ந்து ஜெபிங்க. சில நிமிடங்கள் நான் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். அவருக்கு ஒரு நாமம் உண்டு, இரக்கங்களின் பிதா.
1000 நாமங்கள் உண்டு. பவுல் ஒரு பெயர் வைக்கிறாரு பிதாவுக்கு, இரக்கங்களின் பிதா. உங்களுக்கு இரக்கம் இருக்கா? சில காரியத்தை நீங்க பார்த்து இறங்குறீங்களா? ஐயோ, தேசத்துல இப்படி நடக்குது, மனசு இறங்குது. சின்ன மிருகம் அடிபட்டு கிடந்தா கூட ஐயோன்னு இறங்குது. அதான் இரக்கம். பவுல் சொல்றாரு, பிதா இரக்கங்களின் பிதா. அந்த இரக்கங்களின் பிதாவின் இடத்துல 2 கரங்களை உயர்த்தி தேசத்திற்காக, பட்டணத்திற்காக, விசுவாச குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்லவர், 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 இறங்குகிற தேவன். உபத்திரப்படுகளுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை மறைக்காமலும் அவர் கூப்பிடும் பொழுது கேட்டருளி பதில் கொடுக்கிற தேவன். திக்கற்ற பிள்ளைகளுக்கு இறங்குறதான தேவனே, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் உணவு கொடுக்கிற தேவனே, இப்பொழுது இறங்குறக்காக நன்றி. பலவீனத்திற்காக, சுகவீனத்திற்காக ஜெபிக்க சொன்ன பிள்ளைகள் இப்பொழுது சுகம் அடைவார்களாக, பலன் அடைவார்களாக. தொழிலுக்காக ஜெபிக்க சொன்னவர்களுக்கு ஆர்டர்ஸ் வருவதாக. சின்ன பிசினஸ் பண்ணாலும் பெரிய பிசினஸ் பண்ணாலும் எல்லா இடைஞ்சல்களும் தடைகளும் நீங்குவதாக, அற்புதம் நடப்பதாக, குடும்பங்களிலே சமாதானம் உண்டாவதாக. இன்று ராத்திரியிலே ஒரு பெரிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வீக சமாதானம் குடும்பங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், சூழ்ந்து கொள்ளட்டும். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. சுகம், பலன், ஆரோக்கியம், நன்மை குடும்பத்தை மூடட்டும். இரக்கங்களின் பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இரக்கங்களின் பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே வந்து நின்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதம் நடப்பதாக. இடத்துல ஜெபிக்க சொன்ன ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் அற்புதங்கள் நடப்பதாக. ஊழியர்கள் பலன் அடைவார்களாக, திடன் அடைவார்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செட்டைக்குள்ளாக வைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. வயோதிபர்களுக்காக விசேஷமாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உன்னத பலன் அவர்களை மூடட்டும், உன்னத பலன் அவர்களை நிரப்பட்டும். ஓ ஹல்லேலூயா. நீரை கேடகமாய் மறைவிடமாய் அவருடைய வாழ்வில கர்த்தர் வெளிப்படுவீராக. இந்த நாட்கள் விசேஷமாய் அவர்கள் கவனிக்கப்படட்டும். பரலோகத்தின் பார்வையிலே தேவனுடைய விசேஷித்த பாதுகாப்பு அவர்களுக்கு கிடைக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. என் பலவீன நேரங்களில் எனக்கு பலனாக வந்தவரே, என் சுகவீன நேரங்களில் எனக்கு சுகத்தை தந்தவரே, என் பலவீன நேரங்களில் எனக்கு பலனாக வந்தவரே, என் சுகவீன நேரங்களில் எனக்கு சுகத்தை தந்தவரே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் இயேசுவே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் இயேசுவே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் இயேசுவே. கடந்த நாட்களை தூக்கி எடுத்தாரே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் இயேசுவே. நான் தனிமையில் நின்ற போது எனக்கு துணையாக வந்தவரே. வந்தாரல்ல,
ஒரு தகப்பனை போல என்னை அனுதினமும் சுமந்தவரே. சுமந்தார் அல்லவா? ஓ தனிமையில் நின்ற போது எனக்கு துணையாக வந்தவரே. ஒரு தகப்பனை போல என்னை அனுதினமும் சுமந்தவரே. நீர் மாத்திரம் சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். 4 மாதங்களும் நடத்தி வந்தத நினைச்சு இயேசுயா, எனக்கு நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் இயேசு. ஆசையா சொல்லுங்களேன் உள்ளத்திலிருந்து, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் இயேசுவே. எனக்கு நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் இயேசுவே. இதுவரைக்கு உங்களை தூக்கி எடுத்தார்ல, தகப்பனை போல தூக்கி சுமந்தார்ல, இனிமையும் கர்த்தர் அப்படிதான் உங்களை தூக்கி சுமப்பார். தனிமையா இருந்தப்போ தாய் போல உங்களை தேற்றினாரு. தாய் தேற்றுவது போல உங்களை தேற்றுவேன்னு சொன்ன வார்த்தையை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றினார்ல. கடினமான ஒரு 1.5 வருஷங்கள்ல உங்களை தேற்றி பலப்படுத்தினார்ல. அதே தேவன் தான் ஆண்டவரே பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆற்றி தேற்றி நடத்துகிறார். ஆறுதல் செய்து சொல்லி அல்ல, ஆறுதல் செய்கிற தேவன் நடத்துவீராக. கடந்த நாட்கள்ல பலவீனங்கள் இருந்தப்போ பலம் கொடுத்தாரு, நன்றி சொல்லணும்ல. சுகவீனமான நேரங்களை சுகத்தை கொடுத்தாருல. இன்னும் 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 உங்களுக்கு நல்லவராக மட்டுமே வெளிப்படுவார். 73ஆம் சங்கீதத்தில் வருது, சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார், நல்லவராகவே உங்கள் வாழ்வில வெளிப்படுவார். அப்பா நீங்க அப்படி செய்கிறதுக்காக நன்றி ராஜா, அப்படியே நீங்க செய்யறதுக்காக நன்றி, நன்றி. இரக்கங்களின் பிதாவின் இடத்துல மறுபடியும் தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம், மாநிலத்தை ஒப்பு கொடுக்கிறோம். தேவையுள்ள பிள்ளைகளை நினைத்து உங்க பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, உங்க நாம மகிமைப்படணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். மறுபடியுமாக இந்த மாலை நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வருவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா தேவனுடைய வார்த்தை தான் நம்மை பலப்படுத்துகிறது. இந்த உலகத்தில் தேவனுடைய வார்த்தை இல்லைன்னா நம்மளால் வாழவே முடியாது. அடிக்கடி சொல்கிற வார்த்தை, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ரேமா சொல்லப்படுகிற வார்த்தையிலே அவன் பிழைக்கிறான். அப்படிதான் விசுவாசிகளாகிய நீங்கள் நினைக்கப்படும் நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுதான் பலன் அடைகிறீர்கள். இல்லைன்னா என்ன நடக்கும் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, இல்லைன்னா என்ன நடக்கும்? சங்கீதக்காரன் இப்படி சொல்றான், அவர்கள் கோபங்கள் ஆமா எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். விழுங்கியிருப்பாங்க, சாப்பிட்டுருக்கோம். ஆனா வசனம், எத்தனை பேர் சொல்றீங்க? வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, வசனம் என்னை வாழ வைக்கிறது, வசனம் என்னை பலப்படுத்துகிறது, வசனம் என் மனதை திடப்படுத்துகிறது. அதனால இந்த மாலை நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை நீங்க கேட்பதற்காக சந்தோஷப்படுங்க, கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. மறுபடியும் சொல்றேன், இந்த 4 மாதம் நடத்தி வந்ததற்காக நன்றி சொல்லிட்டே இருங்க. வருகிற புதிய மாதம் மே மாதம் இன்னும் உங்களுக்கு ஆசீர்வாதமான நன்மை நிறைந்த அற்புதம் நிறைந்த மாதமாக இருக்கும். ஏன்னா அவர் நித்தம் நம்மை நடத்துகிறவர். எப்படி நடத்துகிறவர்னா முன்னேற்றமான பாதையில் நடத்துகிறவர். வர வர விருத்தி அடைந்தான் வசனம் சொல்லுது. ஒவ்வொரு மாதம் போக போக நீங்கள் எல்லா பக்கங்களிலும் முன்னேறுவீர்கள், முன்னேறி கொண்டே இருப்பீர்கள். நான் அடிக்கடி சொல்றதா மறுபடியும் சொல்றேன், அதிகபட்சம் 3 மாதத்திற்கு முன்பதாக பார்த்தவர்கள்
அதுக்கப்புறம் வந்து பார்க்கும் பொழுது அவர்கள் ஏராளமான மாற்றங்களை அவர்கள் பார்த்திருப்பார்கள். ஆவியில, சுவாபத்துல, எண்ணங்களில, பேச்சில, பொருளாதாரத்துல, வீட்டுல, சமாதானத்துல நீங்கள் பெருகி கொண்டே இருக்கிறவர்கள். நீங்கள் மகிமைக்கு மேல மகிமை அடைந்து மறுரூபமாய் கொண்டே இருக்கிறீர்கள். பலத்தின் மேல் பலன் அடைகிறவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கிருபைக்கு மேல கிருபை பெறுகிறவர்கள். அதனால ஆமா, இந்த மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதங்களிலும் தேவன் உங்களை மகிமையாய் நடத்துவார். இந்த நாட்கள்ல அடுத்த 3 மாதங்கள் இன்னும் உங்களுக்கு முன்னேற்றம் நிறைந்ததாக இருக்கும். ஒரே ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு பாருங்க, தேசத்துல ஒரு கடினமான சூழ்நிலை, இக்கட்டான வேலை, என்ன செய்வது? சிலர் சொல்றாங்க எல்லாமே செஞ்சு பார்த்தாச்சு, எதுவுமே செய்ய முடியாத இடத்துக்கு வந்துட்டோம், அரசாங்கம் என்ன செய்யனே தெரியல. சில ஊழியர்கள் சொல்றாங்க என்ன செய்யனே தெரியல. விசுவாசிகள் சொல்றாங்க என்னெல்லாமோ செஞ்சிட்டோம், இதுக்கு மேல செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஒன்னே ஒன்று செய்யலாம். ஆவியானவர் சொன்ன வார்த்தை, எதுவுமே செய்ய முடியாட்டா கூட ஒன்னே ஒன்று செய்யலாம். என்ன செய்யலாம் தெரியுமா? கர்த்தரை ஆராதிக்கலாம். கர்த்தரை அப்படியே நம்ம ஆராதிக்கலாம், ஸ்தோத்தரிக்கலாம். எதுவுமே செய்ய முடியல, என்னென்னமோ பண்ணிட்டேன். நான் ஒன்று சொல்லட்டுமா? உங்களால ஒன்னே ஒன்று செய்ய முடியும், கர்த்தரை ஆராதிக்க முடியும், பாட முடியும்ல. இன்னைக்கு அதுதான் ஆண்டவர் காண்பித்தார். எதுவுமே செய்ய முடியல, எனக்கு பலனே இல்லை அப்படின்னா நீங்க ஒண்ணு கண்டிப்பா செய்யுங்க. அப்படியே நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு தெரிந்த பாடலோ, உங்களுக்கு ஞாபகம் வர்ற பாடலோ அல்லது பாட்டு புத்தகத்தை எடுத்தோ ஒரு பாடலை பாடுங்க. ஏதோ ஒரு பாட்டு. இல்லங்க என் சரீரத்துல எதுவுமே செய்ய முடியல, வாயை திறந்து ஒரே ஒரு பல்லவி பாடுங்களேன். ஆவியானவர் தான் சொன்னார், என் மனசுல ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறேன். மனசு சோர்ந்துட்டா ஒரே ஒரு பாட்டு பாடுங்களேன், ஒரே ஒரு சரணம் பாடுங்களேன். என் ஆவி உறிஞ்சு போயிருக்கு, எதுவுமே என்னால செய்ய முடியல. ஆவியானவர் சொல்ல ஒரே ஒரு பாட்டு பாடி பாருங்களேன். கடைசியா செய்ய முடிஞ்சது, முதல்ல செய்யறதும் அதான், கடைசியா செய்ய முடிஞ்சதும் அதுதான். என்ன தெரியுமா? பாடல பாடுவது. ஹல்லேலூயா. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. எதினா இது எதினா என்னோடு என் கூட சேர்ந்து இந்த ஒரே ஒரு சரணத்தை நீங்க பாடும்போது, எதினா என்னோடு, எதினா சொல்லுங்களேன். இயேசுவின் நாமத்தினால பாடலை பாடும்போதே உள்ளான காயங்கள்லாம் ஆற்றப்படணும். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். நதி போல பாயட்டும், நதி போல ஜீவன் பாயட்டும். என் ஏக்கமெல்லாம் சந்தோஷம் நான் காணுவேன். எதினா இது எதினா நீ என்னோடு வருவதினா. நம்பிக்கையற்ற சூழலை போல தெரியுதா? ஒரே ஒரு பாட்டு பாடுங்க. இல்லங்க எல்லாம் முடிஞ்சிட்டு, நம்பிக்கையே இல்லை. இருள் போல இருக்கு, இருள் மூடி இருக்கு. பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பரிசுத்தமான அக்னி ஸ்தம்பம் செல்லுது. பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து, தேசத்துல அந்தகாரமா இருக்க, என்ன செய்ய தெரியலையே,
ஆகா என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகம். ஆகா என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. ஆகா என் தேவன் தந்தாரே மங்காத அபிஷேகமே. ஏன் பாட சொன்ன தெரியுமா? பாட 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 அந்த உள்ள இருக்கிற ஆவி அனல் அடையும், உள்ள இருக்கிற நம்பிக்கை பலன் அடையும், உள்ள இருக்கிற அபிஷேகம் வேலை செய்யும். அதைத்தான் ஆவியானவர் காண்பித்த அந்த மாலையில போய் என்ற சொன்ன காரியம் என்னன்னா, நீங்க எந்த சூழ்நிலையில எதையுமே செய்ய முடியாத இடத்துக்கு நீங்க வந்துட்டாலும் ஒரே ஒரு பாட்டை நீங்க அந்த சூழ்நிலையில பாடி பாருங்களேன். சரீரத்திலயோ ஆவியிலயோ ஆத்மாவிலயோ குடும்பத்திலயோ எல்லாமே நம்பிக்கைட்டதா இருக்குது. தேசத்துல எல்லாம் கைமீறி போச்சு. அப்போது ஆவியானவர் சொன்ன ஒரே ஒரு பாட்டை பாடுங்களேன், ஒரே ஒரு சரணத்தை பாடுங்களேன். பாடும்போது என்ன நடக்கும்? ஓ ஆகா என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகம். ஆகா என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகம். சொல்லும் போதே ஆகா உள்ள ஆனல் உண்டாகட்டும். ஒரு உன்னத பலன் வருது. மங்காத அபிஷேகமே. இது நீர் என்னோடு வருவதினால். இது நீர் என்னோடு இருப்பதினால். கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறவங்க, அந்நிய பாஷைகளை பேசுறவங்க பாடும் பொழுது உள்ள இருந்து அனல் உண்டாகிறது. அனல் உண்டானோன்னு பலன் கிடைச்சது. நம்பிக்கையற்ற சூழ்நிலையில பாடுகிற பிள்ளைகள், துதிக்கிற பிள்ளைகள் முகங்கள் நம்பிக்கையா பார்க்குது, நம்பிக்கையா பேசுது. இந்த நம்பிக்கை தர்றது எங்க? தேவ சமூகம், தேவ பிரசன்னம். நம்பிக்கையற்ற சூழல் நிறைந்த அந்த உலகத்திலே கர்த்தருடைய துதிக்கிற பிள்ளைகள் நம்பிக்கையோடு பார்க்கிறார்கள். இல்ல இன்னும் இருக்கு, முடியல, ஆட்ட முடியல, இன்னும் நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை உயிர்ப்பிப்பார் என்கிற நம்பிக்கை இருக்குது. எங்களை மறுபடியும் தட்டி எழுப்புவாருங்கிற நம்பிக்கை இருக்குது. காரியங்களை கைக்கூடி வர பண்ணுவாருங்கிற நம்பிக்கை இருக்குது. காரியங்களை மாறுதலாக எப்படிங்க அந்த பேச பலன் வரும்? யாருக்குங்க அந்த பலன் வரும்? துதிக்கிற பிள்ளைகளுக்கு. ஆவியானவர் ஒன்னே ஒண்ணுதாங்க சொன்னாரு, எதுவுமே செய்ய முடியலன்னா துதிங்க. துதிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னா, எதெல்லாம் முடியாதுன்னு நினைச்சீங்களோ அதை செய்யத்தக்க பலனை இந்த துதியானது உங்களுக்குள்ளாக ஏற்படுத்தும். அவ்வளவுதான் இன்றைய செய்தி. படிக்க முடியலன்ட்டீங்களா? பாட்டு பாடுங்க. பாடிட்டே இருக்கும்போது உலகத்தை குறித்த படிப்பு, ஞானம், அறிவு அதை இல்லங்க ஜெபிக்கவே முடியலையா? பாட்டு பாடுங்க. பரிசுத்தாவின் ஆளுகை செய்து ஆழங்களுக்குள்ள கொண்டு போவாங்க. வேதத்தை வாசிக்க விருப்பம் இல்லை, ஒரு பாட்டு பாடுங்க. பாருங்க, பல நேரங்கள்ல செய்தி எப்படி எடுக்கிறேன்னா, போராடுறதே இல்லை. வந்து கர்த்தர் ஆராதிச்ச உடனே பைபிளை தேடி எடுத்துருவேன். ஆராய்ச்சி தேடி எடுப்பேன். ஏன்னா ஆவியானவர் அப்படி நம்மளை நிரப்பும் போது உள்ளான காயங்கள் ஆற்றப்படுது, வார்த்தைகளை அவர் ஞாபகப்படுத்துவார். ஆமா, ஒரு மணி நேரம் ஆராதனையில ஒரு 20 பிரசங்கம் எடுத்துருவேன். பயப்படாதீங்க, 20 பிரசங்கம் பண்ண போறது இல்லை. எத்தனையோ பிரசங்கம் எடுத்துருவேன், பண்றது இல்லை, ஆனா எடுத்துடுறேன். ஏன்? முடியாத சூழ்நிலையில ஏதோ ஒரு தேவையில தளர்ந்து போய் நிக்கிறோம், ஆனா பாடும்பொழுது பலன் கிடைக்குதுங்க. ஜெபிக்க, வேதத்தை ஆராய, வேதத்தை வாசிக்க, குடும்ப காரியங்களை செய்ய, ஊழியம் செய்ய, வேலை செய்ய, பிசினஸ் தொடர்ந்து நடத்த, எல்லாவற்றுக்கான பலனை உங்களுக்கு பெற்று தருகிற இடம் தான் துதிக்கிற இடம், துதிக்கிற நேரம். இந்த மாலை நேரத்துல
துதிக்கிறோம். என்னோட சேர்ந்து நீங்க துதிச்சீங்கன்னா, எதெல்லாம் முடியாதுன்னு நினைச்சீங்களோ முடியாத நேரத்துல துதிங்க. துதிச்சுட்டே இருக்கும்போது பலன் கிடைக்கும். எதெல்லாம் முடியாத நினைச்சீங்களோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. தேசத்துல நம்பிக்கையாக. எஸ் லார்ட், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அது எல்லாவற்றையும் எளிதா பண்ணிடுவீங்க, ஈஸியா பண்ணிடுவீங்க. துதிக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. தேவ பிரசன்னம், துதிக்கும் போது தேவ பிரசன்னம் ஹீல் பண்ணுது, நம்பிக்கை கொடுக்குது, பலனை கொடுக்குது. இல்லங்க பாடலாம் என்னால முடியலங்க, பாட முடியாத அளவு நான் மனமுறிவு அடைஞ்சிருக்கிறேன். சோர்வு எல்லாத்துக்கும் வருங்க. சோர்வு உண்மையாய் ஆராதிக்கிற, உண்மையாய் தேவனை சேவிக்கிற எல்லா பிள்ளையோட வாழ்வில கண்டிப்பா சோர்வு வரும். எனக்கு சோர்வே வரல அப்படின்னா நீ உண்மையா ஆராதிக்கலன்னு அர்த்தம். எப்படி இருக்குது? ஏன்னா வாஞ்சோடு இருக்கிறவங்களுக்கு தான், எதிர்பார்ப்போடு இருக்கிறவங்களுக்கு தான் ஏதோ நடக்கலன்னா சோர்வு வரும். எதிர்பார்ப்பே இல்லைன்னா சோர்வே வராத. நீங்க எதிர்பார்ப்போடு இருந்தீங்க, வாஞ்சியோடு இருந்தீங்க, மகத்தான காரியங்களை எதிர்பார்த்தீங்க, பெரிய திட்டங்களை வச்சிருந்தீங்க, பெரிய ஆசைகளை வச்சிருந்தீங்க. அதனாலதான் எலியா இப்படி சொன்னாரு, நான் உமக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன், அதனாலதான் சோர்வு வந்துச்சு. நல்லதுதான், பக்தி வைராக்கியமா இருந்தாரு, உமக்காக நின்னல. அவ எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டு இருக்கும்போது நான் மட்டும் தப்பி உமக்காக வந்து நின்னல. ஆனா இப்ப என்னையும் கொலைன்னு நினைக்கிறாள், அதனாலதான் நான் சோர்ந்து போனேன். ஆண்டவர்கிட்ட சோர்வுக்கான காரணம் சொல்றாரு எலியா. அவருக்கு தெரியும். நான் சொல்லட்டுமா, நீங்க சோர்ந்து போனா உங்களை விடுகிற தேவன் அல்ல, உங்களை தட்டி எழுப்புகிற தேவன். நான் ஒண்ணு சொல்லட்டுமா, இது அப்படிப்பட்ட நாட்கள். எப்படிப்பட்ட நாட்கள் தெரியுமா? காகத்தை கொண்டு போஷிக்கிற நாட்கள் அல்ல. எலியா காகத்தை கொண்டு கொஞ்ச நாள் போஷிக்கப்பட்டான். அப்ப வந்தது இறைச்சி, வந்தது தண்ணீர் கேரித்த ஆற்றங்கடையில. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சாரிபாத் விதவை அவளை போஷிச்சா. இப்போ யாரும் கிடையாது, லாக்டவுன் போட்டாங்க. ஆமா, சாரிபாத்தும் கிடையாது, காகவும் கிடையாது. இப்ப பரத்திலிருந்து தூதன் வந்து சுடப்பட்ட அடை தண்ணீரை வச்சுட்டு போய் குடிச்சு தட்டி எழுப்பி சாப்பிடுப்பான்னு சொல்றான். அதை குடிச்சிட்டு நடக்கிறான். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நான் ஏன் இதை சொன்னா, எத்தனை பேர் சொன்னாலும் முடியாதுன்றீங்க. நீங்க முடியாது, இதுக்கு மேல என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. எத்தனை பேர் உங்களுக்கு உணவு கொடுத்தாலும் பலன் வராதுங்க. ஆனா கர்த்தர் உங்களை பலப்படுத்தினார்னா, கரங்களை தட்டி இருக்கலாமே, கர்த்தர் உங்களை பலப்படுத்தினார்னா அது அசாதாரணமான பலன். அந்த உணவுல 40 நாள் ஒரே பருவம் மட்டும் அவன் நடந்து போனானே. இன்றைய நேரம் துதிக்கிற நேரம், உங்களை பலப்படுத்துகிற நேரம். இன்னும் தேசத்தின் சூழ்நிலைகளை எதிர்த்து நின்று போராடி ஜெயம் எடுக்க எங்கள் தேசத்தை கர்த்தர் உயிர்ப்பிப்பாருங்கிற தரிசனத்தோடு எங்க தேசத்துல கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஊழியங்கள் இன்னும் கட்டப்படும், தேவனுடைய ராஜ்யம் இன்னும் கட்டப்படும். இன்னும் நாங்கள் எழுந்து தேவனுடைய நாம மகிமைக்கான வேலைகளை செய்வோம். இன்னும் குடும்பம் கட்டப்படும், இன்னும் குடும்பத்துல சமாதானம் உண்டாகும், பிரிந்திருக்கு குடும்பம் சேரும், பிள்ளைகள் மாறுவார்கள், மனம் திரும்புவார்கள், சுகம் உண்டாகும். நான் எழுப்புவேன், நான் நடப்பேன், நான் பேசுவேன், நான் வாழ்ந்திருப்பேன். எல்லாமே துதிங்கிற அந்த பிரசனத்துலதான் கிடைக்குது. பாட்டு கூட பாட முடியலன்னா நான் இன்னொரு சொல்றேன், ஸ்தோத்திரம்னாவது உங்களால சொல்ல முடியுமே, ஸ்தோத்திரம் அப்படின்னாவது உங்களால சொல்ல முடியுமே. ஸ்தோத்திரங்கிற வார்த்தை அவ்வளவு வல்லமையான வார்த்தை. பாட்டெல்லாம் பாட முடியலங்க. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரமா. நீங்கள் இந்த நிகழ்ச்சியை எப்படி பார்த்து கொண்டிருக்கீங்க தெரியல. நான் படுத்திருந்து சோர்ந்திருந்து என் பெட்ல படுத்திருந்து நான் ஸ்தோத்திரம். நீங்க சொல்லி பாருங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா, எல்லாவற்றையும் அறிந்து இருக்கிறேன். ஸ்தோத்திரமா. என் சூழ்நிலைகள் எல்லாமே தெரியும். ஸ்தோத்திரம்பா. யெகோவா ஈரே, ஸ்தோத்திரம்பா. உடைய கண்களுக்கு மறைவாக எதுவும் இல்லையே. ஸ்தோத்திரி. எங்கள் தேசத்தில் நடக்கிறது உமக்கு தெரியுமே, என்னால ஒண்ணும் செய்ய முடியல. ஸ்தோத்திரம். குடும்பத்தில் நடக்கிறது உமக்கு தெரியுமே. ஸ்தோத்திரம்பா. எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, இந்த சூழ்நிலைகள் எல்லாம் சீக்கிரமாய் மாறும். ஸ்தோத்திரம்பா.
தேவன் உங்களுக்கு சொன்ன ரேமா வார்த்தைகள், சொல்லப்பட்ட வார்த்தைகள். நீங்க சொன்னீங்களே, அக்கவிட சொன்ன வார்த்தை எனக்கு நீங்க சொன்னீங்களே, தேசத்திற்கு திரும்பி போ, நன்மை செய்வேன் என்று சொன்னீங்களே, ஸ்தோத்திரம்பா. சொன்னதை செய்யும் அளவு கைவிடுதல் என்று சொன்னீங்களே, ஸ்தோத்திரம்பா. இந்த நாட்கள காரியங்களை நான் வாய்க்க பண்ணுவேன் என்று சொன்னீங்களே, ஸ்தோத்திரம்பா. உன் கொம்பு மகிமை உயர்த்தப்படும் என்று சொன்னீங்களே, ஸ்தோத்திரம்பா. உன் சுகவாழ்வு துளிர்க்கும் என்று சொன்னீங்களே, ஸ்தோத்திரம்பா. ஒரு சில நொடிகளுக்குள்ளாக உங்க அறைகள்ல தேவ பிரசன்னம் இறங்கி உங்களை பலப்படுத்தி நீங்க எதெல்லாம் முடியாதுன்னு நினைச்சீங்களோ அதை செய்யத்தக்க பலனால கர்த்தர் நிரப்புகிறார். அதைத்தான் ஆவியானவர் சொல்லி கொடுத்தார். ஸ்தோத்திரத்தினாலும் பாடல்களினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. எதெல்லாம் முடியாதுன்னு நினைச்சீங்களோ அதை செய்வதற்கு வேண்டிய பலனை இது உங்களுக்கு தரும். ஹல்லேலூயா. அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்து கொண்டு. அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்து கொண்டு. முன்னோர்கள் உன் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். முன்னோர்கள் உன் மீது நம்பிக்கை வைத்தார், ஆமே, நம்பியதால் விடுவித்தீர். அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்து கொண்டு. ஆமென். அறிக்கை செய்வோர் அவளரலர சந்தனரங்களப்பா. என்னோட இணைக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் உன்னத பலன், உன்னத பலன், உன்னத பலன். எலியாவுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல சாப்பாடு கிடைச்சது போல இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் சரீரத்துல சோர்ந்து போனாலும் மனதளவில் சோர்ந்து போனாலும் பலன் அடைவார்களாக. எதை முடியாத நிறுத்தி வைத்தார்களோ அதை செய்வதற்கு வேண்டிய பலனை இதை துதி கொடுக்கிறக்காக நன்றி. இரவில் அவர்கள் மறுபடியும் துதிக்கிறக்காக நன்றி. கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற, ஆமே ஆமே, கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லவர் என்று தயங்காமல் நம்பியதால் ஆபிரகாம் தகப்பனானா. தயங்காமல் நம்பினார். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பார்க்கிறேன். ஆபிரகாம 25 வருஷம் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்கிறாரு. என்ன செஞ்சிருப்பாரு? இந்த வார்த்தையை நான் வாசிக்கும் போது கற்பனை செஞ்சு பார்க்கிறேன். வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்பட்டு. பாருங்க, சாராலும் ஆபிரகாம் மட்டும் இருக்கிறாங்க. வீட்டுல ஓடி ஆடி விளையாடுற பிள்ளைகள் இல்ல. சாயங்கால நேரம் ஆனா ஒரு தனிமை மூடுத. சாயங்காலம் ஆனாலே ஒரு திடீர்னு வெறுமை வர்ற மாதிரி இருக்க. சாயங்காலம் ஆனா வருங்காலம் பயம் வர்ற மாதிரி இருக்க. என்ன செஞ்சிருப்பாங்க தெரியுமா? ஆபிரகாம் சாராலும் கரங்களை உயர்த்தி பணத்தை பார்த்து, நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்களே, ஸ்தோத்திரப்பா. கடற்கரை மணலை போல என்ன மாற்றுவேன்னு சொன்னீங்களே, ஸ்தோத்தரிக்கிறேன். திரளான ஜாதிகளுக்கு தகப்பனவா என்று சொன்னீரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உனக்குள்ள பூமியின் வம்சங்கள்லாம் ஆஸ்வதிக்கப்படும் சொன்னீங்களே, ஸ்தோத்தரிக்கிறேன். நான் நினைக்கிறேன் 2 பேரும் கூடார வாசல்ல உட்கார்ந்து ஸ்தோத்தரிச்சுட்டே இருந்திருப்பாங்க, மகிமைப்படுத்திட்டே இருந்திருப்பாங்க. ஓ, இன்று இரவு உங்கள் கூடாரம் உங்கள் வீடும் அப்படியாக மாறட்டும். துதி சத்தம் நிறைந்த வீடாக மாறட்டும். வாக்குத்தத்தம் பண்ணியதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்க முழு நிச்சயமாய் நம்பி, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூர் என்று சொன்னீரே, ஸ்தோத்தரிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னீரே, ஸ்தோத்தரி. எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள் சொன்னீரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். சொல்லுங்களேன், சொல்லுங்களேன், சொல்லுங்களேன்.
ஹல்லேலூயா. அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்து கொண்டு. அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்து கொண்டு. முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீராமே. முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி. எஸ் ஆமென். அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்து கொண்டு. முன்னோர்கள் ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, பஞ்ச காலத்தில் ஜனங்களை சந்தித்த தேவனே, கொள்ளை நோயிலிருந்து ஜனங்களை காப்பாற்றின தேவனே, இறங்கின தேவனே, அந்த தேவன் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், உங்களுடைய தேவன், என்னுடைய தேவன். வருகை வரியந்தம், வருகை வரைக்கு உங்களை கைவிடாமல் நடத்துவார். ஆண்டவரே, என்னோடு இணைக்கப்பட்ட பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். தேவ சந்தோஷம், தேவ சமாதானம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய மகிமை அவர்கள் உள்ளங்களையும் இல்லங்களை நிரப்புகிறதுக்காக நன்றி. வருகிற புதிய மாதம் இன்னும் மகிமை நிறைந்த மாதமாக இருக்கட்டும். எங்களோடு இணைக்கப்பட்டவர்களுக்காக இந்த ஊழியத்தை நேசிக்கிற, கொடுக்கிற, விதைக்கிற தேவனுடைய ராஜ்யம் விரிவடைய வேண்டும் என்று சொல்லி கை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் விசேஷமாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தெய்வீக பாதுகாப்பு இருக்கட்டும், தேவ சமாதானம் வீட்டை நிரப்பட்டும். அற்புதங்களை அவர்கள் பார்க்கிறதுக்காக நன்றி. திரளான சாட்சிகளை கேட்டு உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறதுக்காக நன்றி. தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். God bless you.